ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR GBP சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா இப்போ வந்து வார்க்குள்ளே என்ற லெவலுக்கு வந்து இருக்குது. எல்லோரும் வந்து போர் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா பொதுமக்கள் யாரும் இது பண்ணக்கூடாது, டெரரிஸ்ட்டு அவங்கள தாண்டி பொதுமக்கள் யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதையும் வந்து வேண்டிக்குங்க. ஒரு நல்ல ஒரு கன்சென்ட்டில் நம்ம இதை வேண்டிக்குவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து EUR GBP. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் வந்து நமக்கு ஷோ இருக்குது. இப்போ வந்து நம்ம சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்து இதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா EUR GBP எடுத்துக்கிட்டோம். என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? EUR GBPயில் எப்போவுமே ஒரு நல்ல ஆர்ஆர் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் CH கொடுத்து மார்க்கெட் டவுன் சைட் சிக்னல் கொடுக்குது. அப்புறம் மறுபடியும் CH கொடுத்து மார்க்கெட் அப் சைட் சிக்னல் கொடுக்குது. நல்ல ஒரு புஷ்ஷோட தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே வந்து என்ட்ரு ஆகலாம். பட் ஸ்டில் எல்லோரும் அந்த மாதிரி என்ட்ரு ஆவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அது ஒரு லெவலில் பார்த்தோம்னா அது சேஃபும் கூட. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய ஜோனுக்கு வந்து மார்க்கெட் என்ட்ரு ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கலாம். சரிங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு ஒரு CH கொடுக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் SL கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக மார்க்கெட் கீழே வரைக்கும் போயிடுச்சு. பட் இன்னும் CH வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கல. சரிங்களா? இப்போ மார்க்கெட் நல்லாவே கீழே உடச்சிட்டு போய் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கை 100% வந்து மிட்டிகேட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஒரு 2% வந்து விட்டுருக்கு. ஸோ 98% வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுற அளவுக்கு கீழே போயிருக்கு. இது நம்மளுடைய CH பாயிண்ட். சரிங்களா? இங்கே நான் வந்து CH அப்படின்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு CH கொடுக்குதான்னு பார்த்தோம்னா நல்லா இம்பல்சிவாக ஒரு CH வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இதுதான் மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு நான் வந்து போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போரிங் கேண்டில் அப்படின்றது நமக்கு இப்போ எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே ஒரு போரிங் கேண்டில் தான். இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம்னா எடுக்கிறோம்னா இந்த விக் ஆர்டர் பிளாக் எடுக்கலாம். பட் அதை விட ஸ்மார்ட்டான ஐடியா இங்கே என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா டேரெக்டாக ஸ்டாப் லாஸை கீழே வைக்கிறது தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து மெல்லமாக வச்சு கீழே வந்து அதை எடுக்குது. சரிங்களா? இது 5 மினிட்ஸுங்கிறதுனால நியர்லி ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. டார்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணி 1 hourல ஏதாவது நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கு கீழேயே நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஹை ப்ரியாரிட்டியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வைக்கிறதும் சாலிடாக வந்து அடிக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த ரெண்டும் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் வந்து வச்சுக்கிறேன் மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ ஏசியன் ரேஞ்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏசியன் ரேஞ்ச் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. இது லண்டன். சரிங்களா? லண்டனில் நமக்கு ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி பார்க்கலான்னா தாராளமாக மார்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாத்திரம் ஏதாவது ஆர்டர் பிளாக் நமக்கு அவைலபிள் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். 1 hourல இங்கே இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகிருக்கு. பட் வந்து விக் வந்து வெளியில் போயிருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒரு
5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். வழக்கம் போல் தான் சேம் ப்ராசஸில் நம்ம வந்து இது பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஒரு இம்பல்சிவ் மூவ் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத மார்க்கெட்டில் இதை பார்க்கலாம். இங்கே மறுபடியும் ஒரு இம்பல்சிவ் மூவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணலாங்க, இங்கே மேலே இருக்கிற இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மேக்ஸிமம் இது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க்கெட்டில் இதுவே எடுத்துருச்சு. ஸோ என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து அங்கேயே கொடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே வரைக்கும் வைக்கிறது கொஞ்சம் சேஃபர் சைடு. சரிங்களா, அன்டேப்பில் இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுங்க. டேப் வந்து ஏதாவது ஒரு சப்ளை ஆர் டிமாண்டில் வந்து மார்க்கெட் தொட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, மார்க்கெட் வந்து நீட்டாக போய் நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. சரிங்களா, நம்ம டார்கெட்டை வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இது நான் கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சப்ளை ஆர் டிமாண்டு டேப் வந்து மார்க்கெட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆர்டர்ஸ் எடுத்துருச்சுன்னா நீங்கள் இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிக்கணும். இங்கே எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து உடச்சிரும். சரிங்களா, இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மைன்யூட்டாக கவனிக்கணும். இங்கே நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆப்போசிட்லி ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிக்கணும். ஒருவேளை இங்கே மார்க்கெட் மறுபடியும் ஆர்டர் எடுக்குதுன்னா இதை வந்து உடச்சிரும். இதில் எடுக்கலை, இதை ஃபெயில் பண்ணுதுன்னா தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குங்களா, இதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து மார்க்கெட் உடைக்குது. சரிங்களா, கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் உடச்சிருச்சு. அதனால தான் இது மேலே போயிருக்கு. சரிங்களா, இதெல்லாம் தான் வந்து அந்த மைன்யூட்டாக பார்க்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த லாங் இதில் பார்த்திங்கன்னா 1:5 வந்து நமக்கு ஆர்ஆர் கிடச்சிருக்கு. ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டியான ஒரு செஷனில் நம்ம எடுத்தது 1:3 வந்து இது பண்ணியிருக்கு. சரிங்களா, ரெண்டுமே நல்ல ஒரு ஆர்ஆர் தான். ஆர்ஆரை தாண்டி பிப்ஸ் ரேஷியோ வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 83 பிப்ஸு, செகண்ட் இது பார்த்திங்கன்னா இதுதான் செஷனில் நமக்கு வந்து கிடைக்கிறது. இது பார்த்திங்கன்னா 56. சரிங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி டே.